நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். இப்போது வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பதவி ஏற்றுட்டாரு. ஏற்றதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க. அதுவும் மக்களுக்கு நேரடியாக பலன் தரக்கூடிய அறிவிப்பாகவே கொடுத்திருக்காங்க. அதுலயும் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து இருக்கு பாருங்க, அது பல மக்களுக்கு வந்து ஒரு பெரும் ஆறுதலை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கரண்ட் பில்லையும் குறைச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ரீசெண்ட் டைம்ல நிறைய வந்து கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கோம். முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா 1000 யூனிட் வரையும் ஒரு காசா இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 500 யூனிட் வரையும் ஒரு காசா இருந்துச்சு. அதுக்கு மேலே போனால் டபுள் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாசமா 350 யூனிட் போனாவே என்ன ஆயிருது, நமக்கு டபுள் போட்டுறாங்க. 350-400 யூனிட் தான் ஓடி இருக்கு. 1000 ரூபாய்க்கு மேலே கட்டிட்டு இருக்கோம். 1200 1300 கட்டிட்டு இருக்கோம். எப்பதான் ஏத்துனாங்கன்னே தெரியாம இருக்குது. அப்படி வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சுருக்கிட்டே வந்துட்டாங்க. அதாவது வந்து 350-400 வந்துட்டாவே டபுள் ஆகிற மாதிரி சுருக்கிட்டு வந்துட்டாங்களா. அது ஒரு பெரும் சிரமமாக இருந்துட்டு இருந்துச்சு. இருந்தும் கூட முதல் 100 யூனிட் ஃப்ரீ தான் கொடுத்தாங்க. ஆனா முதல் 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்து மட்டும் நமக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் இருக்கக்கூடிய யூனிட்டை சுருக்கிட்டு வந்தனால அது சீக்கிரமா டபுள் ஆயிடுச்சு. ஆனா இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிஎம்மா பொறுப்பேற்ற உடனே முதல் போட்ட கையெழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மக்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்தேன். அதில் நம்பர் 1 நான் கரண்ட் விஷயத்தை வந்து என்ன பண்ணுறேன், நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு 200 யூனிட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 200 யூனிட்டுங்கிறது சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு அது வந்து பெரிய கணக்கு. நமக்கு சும்மா 1 யூனிட் 2 யூனிட் தாண்டி போனாவே நமக்கு என்ன ஆயிடுது, அந்த லெவலை ரேஞ்சை மீறி போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது முதல் 200 யூனிட்டுமே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 400 500 தான் வந்து எனக்கு கரண்ட் பில்லே வரும்னு சொல்லுவாங்க பாருங்க. அவங்களுக்குலாம் இனி கரண்ட் பில்லே வந்து கட்டுறக்கே தேவை இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 200 யூனிட் அப்படிங்கிறது, அப்ப 200 யூனிட்குள்ளதான் எனக்கு கரண்ட் பில்லே எப்பயுமே வருங்கிறவங்க காசே கட்ட தேவையில்ல. சரி, மற்றவங்களுக்குலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா 500 யூனிட் வரையும் எனக்கு 2 மாசம் சேர்ந்து 500 யூனிட்குள்ளதான் வந்து கரண்ட் பில் வருங்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் முதல் 200 யூனிட் ஃப்ரீ. முதல் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாவே ஒரு 350-400 பக்கம் உங்களுக்கு அதுலயே வந்து கழிஞ்சு போயிருது. அப்ப கரண்ட் பில் என்ன வந்து வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 1200 வந்துட்டு இருக்கவங்களுக்கு இனி 600 700 தான் வரும். ஒரு பெரிய சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கையெழுத்து இதுதான் போட்டிருக்காங்க. இதை வந்து அவங்க வாக்குறுதியாகவும் கொடுத்துருந்தாங்க. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் கையெழுத்து வந்து நமக்கு கரண்ட் பில்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை தொடர்ந்து 2வதா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு வலுப்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் என்ற பெயரில் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கும் திட்டத்திற்கு விஜய் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதாவது வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு குறை அப்படிங்கிறத இப்ப கடந்த ஆட்சியின் மீது வைக்கப்பட்ட ஒரு பெரிய விமர்சனமாக இருந்துச்சு. அது உங்களுக்கே தெரியும். அதை பத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேடைகள்ல எல்லாம் வந்து பேசிட்டாங்க. அதனால வந்து பெண்கள் பாதுகாப்பு தான் பிரச்சனையா இருக்கு. அதை தான் மக்கள் வந்து என்ன ஆயிட்டாங்க, ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லைகள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சுதந்திரமா வந்து போக முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தனால அவங்களுக்காக ஒரு ஆணையம் அமைத்திருக்காங்க. அதன் மூலமாக பெண்கள் பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 2வதா கையெழுத்து போட்டு அதற்கான ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. 3வது போதைப் பொருள். அதுவும் தான் வந்து என்ன பண்ணாங்க, கடந்த ஆட்சியில வந்து ஒரு பெரும் குற்றமாக சொல்லப்பட்டுச்சு. பெண்கள் போதைப் பொருள் இந்த 2 தான் வந்து பெரும் பிரச்சனையாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அவங்க ஆட்சி கவிழ்றதுக்கு காரணமே தான். அதனால போதைப் பொருளை வந்து ஒழிக்கிறதுக்கான ஒரு ஆணையம் மாதிரி அமைச்சு அதுக்கான வேலைகளை செய்யறதாக சொல்லியிருக்காங்க. இதுல போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து போக போக தான் தெரியும். மது, பூரண மது விலக்கு இதெல்லாம் பத்தி சொல்லப்படல. போதைப் பொருளுங்கிறது வேற சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் தான். அதனால வந்து போதைப் பொருள் வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு டீமை வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து 3வது கையெழுத்து. அடுத்து இது இல்லாம நாங்க ரேஷனை என்ன பண்ணுவோம், இனிமேல் ஒழுங்கா வந்து கொடுப்போம், எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி பண்ணுவோம். இன்னும் வந்து முதியோர்களுக்கு கர்ப்பிணிகளுக்கெல்லாம் வந்து வீடு தேடியே கொண்டு போய் கொடுப்போம். கடைசி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதான் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் செய்வோம். ரேஷன்ல ஒழுங்கா பொருளை போடுவோம், தரமான பொருளா போடுவோம். இன்னொன்று வந்து பார்த்தா சரியான பொருளா போடுவோம், எல்லாருக்குமே பொருளை போடுவோம் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பொருளே கிடைக்கிறது இல்லையில, அதனால வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயத்துல இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நம்மளுக்கு வந்து அதிகமான அளவு கடன் இருந்து கொண்டிருக்கு. அதனால அந்த கடனுடைய நிலைமையை பொறுத்து தான் மற்ற விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். அதனால நான் சாக்கு போக்கு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டேன், அதை எப்படியாவது உங்களுக்கு நிறைவேற்றிடுவேன். ஆனா நீங்க எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இதெல்லாம் நான் முதல் கையெழுத்தா போட்டுட்டேன், இருந்தாலும் மற்றதையும் நான் நிறைவேற்றுறேன். நான் உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. வெள்ளை அறிக்கைன்னு என்னன்னா, என்ன நிலவரம், என்ன காசு இருக்குது கஜானாவில், என்ன செய்ய முடியும் நம்மளால அப்படிங்கக்கூடிய நிலைமையை வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருந்ததுக்கு
அறிவித்ததுக்கு பிறகும் மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆரவாரத்தோடு கையெல்லாம் தட்டி வரவேற்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை வந்து நாளைக்கு ஏதாவது வந்து ஸ்கீம்லாம் நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து இப்படி நிலைமை இருக்குது அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் வந்து ஃபர்ஸ்டே வந்து என்ன பண்ணிடுறாங்க, விஜய் அவர்கள் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, தங்க நகையெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க திட்டத்தில். நாங்கள் தங்க நகை போட போகிறோம், குழந்தைகளுக்கு மோதிரம் போட போகிறோம், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. அந்த தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து சந்தேகமாக, எந்த அளவுக்குன்னா இந்த அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியுமா ஆட்சியால அப்படின்னு நம்மளே வந்து வியந்து பார்க்குற அளவுக்கான அறிவிப்புகள் தான் அதெல்லாம். அதை எப்படி சாத்தியமாக்குவாங்கன்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி கேட்டுட்டு இருந்த நிலைமையில இவங்க இப்போ வந்து வெள்ளை அறிக்கை வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர், நிறைய பேருக்கு அதுதான் சந்தேகம் இருக்கும். இந்த 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, அது யாருக்கு கிடைக்கும், அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 சிலிண்டரை பற்றி இன்னைக்கு சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னா, இனிமேல் தான் அந்த வெள்ளை அறிக்கை வந்ததுக்கு பிறகு தான் இந்த சிலிண்டரை கொடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. சிலிண்டர் கொடுக்கறதுல 2 விஷயம் இருக்குது. பொதுவாக வந்து சிலிண்டரில் வரக்கூடிய வருவாய் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். 2வது சிலிண்டரே நல்ல காலத்திலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர் நடக்கிறதுனால வரமாட்டேங்குது. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு வந்து சிலிண்டர் கொடுக்கறது சாத்தியம், அது எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவோம், நாங்கள் சாக்கு சொல்கிறதுக்காக காசு இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுப்போம், நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அறிவிப்பும் கொடுக்கல. ஆனால் மகளிர் உரிமை தொகைக்கு என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா, அவங்க வந்து ஆவணம் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து பொதுவாக மகளிர் உரிமை தொகைனா ஒரு ஃபார்மை வந்து கொடுத்து ஃபில் பண்ண வச்சு தான் வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி 1,17,00,000 பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றாலும் இன்னும் 1,15,00,000 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால ஒன்னா வாங்கிட்டு இருக்கவங்கள அப்படியே வச்சுக்கிட்டு புதுசாக இருக்கக்கூடிய அந்த 1,25 கோடிக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லி இவங்களோட ஜாயின் பண்ணிட்டு ஒட்டுக்கா போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டினா இல்லை, எல்லாரையும் ஒட்டுக்கா வந்து கொண்டு வந்துடலாம். ஏன்னா வந்து ஸ்கீம் பேரே மாத்திட்டாங்க. அது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு இருந்துச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. அப்போ ஸ்கீம் பேர் மாற்றும் போது அந்த ஃபார்மும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி கொடுத்தா என்ன ஆவணங்கள் நம்மள்ட்ட இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆவணங்கள் நமக்கு தேவை. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மகளிர் உரிமை தொகை வந்து எப்படி வாங்கணும், எந்த ஏஜுக்குள்ளே மட்டும் கிடைக்கும், என்ன வந்து தேவையான ஆவணங்கள் தயாரித்து வச்சுக்கோங்க, எப்போ கேட்டாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், ஆன்லைன்லையா ஆஃப்லைன்லையா, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இன்னும் இதை பற்றியான நிறைய அப்டேட்டுகள் நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்டு தான் இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போட்ட வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். அந்த நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நம்ம கரெக்டாக டான்னு போட்டுருவோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இனி அடுத்த ஒரு மாசம், இப்ப வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னா இனி ஒரு மாசத்துக்கு வந்து ரொம்ப கவனிப்பாகவே இருக்கும். கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொடுக்க போறாங்க, என்னென்ன அறிவிப்பு கொடுக்க போறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் தான் இது. ஏன்னா நிறைய வாக்குறுதிகளை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க. தெளிச்ச வாக்குறுதிகளை எல்லாம் வந்து அவங்க நிறைவேற்றும் போது அதை வந்து நம்ம பலன் பெற்றுக்கொள்ளணும். அதனால நீங்க எப்பயுமே வந்து ஒரு அலர்ட்டாவே இருங்க. தேவையான ஆவணங்களை வந்து தயாரிச்சு வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அதை பத்தியான அறிவிப்புகள் வருதான்னு கேட்டுக்கோங்க. கொஞ்ச நாள் ஒரு மாசத்துக்காவது நீங்க வந்து நியூஸை வந்து அப்பப்ப வந்து பாக்குறது பெஸ்டா இருக்கும். இல்ல நீங்க நம்மளை பார்த்தாவே நம்ம அப்டேட்டை போட்டுருவோம்.